ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒரு டெரிவேட்டிவ் மார்க்கெட்ஸ். என்எஸ்சிலையும் இருக்குது, பிஎஸ்சிலையும் இருக்குது. பொதுவாக ரிஸ்க்கு கூட இருக்கக்கூடியது எஃப்என்டோ. செபி அவங்களுடைய அறிவிப்புலேயே நம்ம பிளாட்ஃபார்மை ஓப்பன் பண்ணோன்னே அதில் ஒரு பிரமாணம் சொல்கிறாங்க, டிஸ்க்ளைமர்னு சொல்கிறாங்க இல்லையா. அதில் 189 பேர் எஃப்என்டோவில் லாஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, 11 பேர் தான் அதில் வின்னிங் சான்சஸ் இருக்குன்ட்டு சொல்லி அதை நாம் ப்ரொசீட் பண்ணினதுக்கப்புறம் தான் உள்ளே நம்ம ட்ரேடிங் பிளாட்ஃபார்மே ஓப்பன் ஆகுது. ஸோ எஃப்என்டோ அப்படிங்கிறது என்ன கேட்டீங்கன்னாக்கா ரிஸ்கி ட்ரேடு. பட்டு நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இதில் எஃப்என்டோவில் இண்டெக்ஸும் இருக்குது, ஸ்டாக்கும் இருக்குது, கமாடிட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் இப்போ எஃப்என்டோவை பற்றி மட்டும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருந்தாலும் சுருக்கமாக அதனுடைய ப்ராஸ் கான்ஸ், ரிஸ்க்கு, ரிவார்டு இதை நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஏன்னா கால அவகாசத்தை கருத்தில் கொண்டு தேவையானது மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற போது அந்த டெரிவேட்டிவ்ஸு இந்த மாதம், அடுத்த மாதம், அதுக்கு அடுத்த மாதம் 3 மாதத்து கான்ட்ராக்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கான்ட்ராக்டில் ஆக்சுவலாகவே ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் அப்படின்னாலே தொலைநோக்கு பார்வையில் இது ஒரு யூக வணிகம் தான்.